ஃபஸ்ட்டு டைம் நம்ம லைஃப்பில் எது நடந்தாலுமே அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த மலேசியாவில் என்னுடைய ஃபஸ்ட்டு நியூ இயர் செலிப்ரேஷன். நான் நியூ இயர் செலிப்ரேஷன் எங்கேயுமே நான் வந்து இந்தியாவிலயும் சரி, சிங்கப்பூரில் இருக்கும்போதும் சரி நான் போனதே கிடையாது. பட் ஃபஸ்ட் டைம் இந்த நியூ இயர் செலிப்ரேஷனில் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட், கொஞ்சம் நர்வஸ், நிறையாவே ஹாப்பினஸ் எல்லாமே இந்த நியூ இயர் எனக்கு குடுத்துருக்கு. என்னோட நியூ இயர் எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் ஆல் குடுத்து வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க. நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக என்னோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி கூட தான் நான் வந்து இப்போ கேஎல்சிசி வந்திருக்கேன். கேஎல்சிசி வந்து உங்களுக்கு ட்வின் டவர் இருக்கு இல்லையா? அதுதான் உங்களுக்கு கேஎல்சிசி அப்படின்னு சொல்லுவாங்க. போகும்போதே பார்த்தீங்கன்னா, இவ்ளோ க்ரௌட நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. மொத்த மலேசியாவும் இங்க தான் இருக்காங்க அப்படின்ற மாரி தான் என்னோட ஃபீலிங்ஸ் இருந்தது. பாப்பாவெல்லாம் நான் டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நாங்க மாறி மாறி தூக்கிக்கிட்டோம் பாப்பாவ. இங்க கேஎல்சிசில தான் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் நடக்குது அப்படின்றது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு ஆவலோட தான் நான் போயிட்டுருந்தேன். அதே மாதிரி நெறைய பேர் பார்த்ததும், என்னடா இவ்ளோ பேர் இருக்காங்களே! நம்ம எப்படி நிக்க போறோம்? அப்படின்ற மாரி தான் என்னோட ரியாக்ஷன் இருந்தது. சரி ஓகே நம்ம இப்போ போய் பார்க்கலாம் அப்படின்ற மாரி தான் உள்ள போனோம். பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்து செலிப்ரேஷனுக்காக நெறைய பேர் வந்திருந்தாங்க. நெறைய வந்து டாய்ஸ்லாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க. என் பொண்ணு வெளில வந்ததுமே டாய்ஸ் பக்கம் போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் எவ்ளோ பேர் இருக்காங்க, எவ்ளோ ஃபோட்டோஸ் எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்ளோ கூட்டம் இருந்தாலும் சமாளிக்கிறதுக்காக செக்யூரிட்டி, போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. பாப்பா, பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போனதுனால எப்படி இந்த கூட்டத்தில வந்து சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். பட் வந்து ரொம்ப ஈஸியாவே இருந்தது. பத்திரமாவே நாங்க வீடும் வந்துட்டோம். என் பொண்ணுக்கும், என் ஃப்ரெண்டு பசங்களுக்கும் வந்து டாய்ஸ் மாதிரி வாங்குனோம். தலையில ஹேர் பேண்ட் அந்த மாரி லைட்டிங் அந்த மாரி நெறையா வித்துட்டு இருந்தது. சரி ஓகே. அவங்களே வந்து பேட்டரி எல்லாம் போட்டு நமக்கு குடுத்தாங்க. ஸோ அவங்களுமே நல்லா ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்ணாங்க. நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணி பிரைஸ் கேட்டாலுமே அவங்க நெகோஷியேட் பண்ணி தான் குடுத்தாங்க. இந்த ஹேர் பேண்ட் டாய்ஸ் வாங்குனது ஒரு விதத்துல நல்லதாவே போச்சு. ஏன்னா யார் யார் எங்கெங்க இருக்காங்க அப்படின்றது வந்து அவங்க கையில இருக்க டாய்ஸ வச்சும், அதுக்கப்புறம் அவங்க தலையில போட்டிருக்க பேண்ட வச்சும் நாங்க பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் எவ்ளோ க்ரவுட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள போக போக இன்னுமே வந்து க்ரவுட் வந்து நெறையா பேர் இருந்தாங்க. ஒரு பிளாக் வந்து ஒரு சைடு ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க. எங்களால அதுக்கு மேல போக முடியல. ஸோ என்ட்ரன்ஸ்ல தான் நின்னுட்டுருந்தோம். லைட் ஷோ, வாட்டர் ஷோ நடக்கிற இடத்துல வந்து லைட் ஷோ மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அது பார்க்கவே பயங்கர கலர்ஃபுல்லா ஒரு ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டா இருந்தது. இவ்ளோ க்ரவுட்ல பசங்கள வச்சுட்டு எப்படி பார்க்க போறோம் அப்படின்ற மாரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நெரிசலா இருக்கும் அப்படின்ற மாரிலாம் இல்ல. நமக்கு வந்து பசங்க வச்சிருக்கோம் அப்படின்றதுனாலே கொஞ்சம் நமக்கு கேப் விடுற மாரி தான் அவங்க எல்லாருமே நடந்துக்கிட்டாங்க. ஸோ நாங்க வந்து போக போக உள்ள பார்த்தோம். உள்ள பட் வந்து பிளேஸ் இல்ல. ஏன்னா ஒரு சைடு ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க. லைட் ஷோ கிட்ட போற சைடு ஃபுல்லா. சரி வேற எங்கேயாவது நின்னு நம்ம ட்வின் டவர் கிட்ட தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா அங்க தான் ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் அங்கேயாவது நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பிளேஸ் தேடிட்டு இருந்தோம். இதுதான் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால எனக்குமே வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. எங்க வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும் அப்படின்றதும் தெரியல. பட் எல்லாரும் ஒரு இடத்த பார்த்துட்டு இருந்தாங்க. அதே இடத்த நம்மளும் பார்ப்போம் அப்படின்ற மாரி தான் நாங்க பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நெறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளுக்கும் ஏதாவது ஒரு பிளேஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு தூரத்துல நாங்க ட்வின் டவர் தெரியிற மாதிரி உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் நெறைய பேர் எழுந்து போனாங்க. அந்த சைடே கொஞ்சம் இடம் இருக்கு. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்க பின்னாடியே தான் போனோம். இங்கெல்லாம் ரோட்லயே வந்து எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. பட் ஃபுல்லாவே செம்ம கிளீனா இருக்கு. அதனால வந்து ஈஸியா நம்மளுமே உட்காந்துக்கலாம் அந்த இடத்துல.
எந்த ப்ராப்ளமே கிடையாது. நம்ம இங்க ஏன் உட்காரணும் அப்படின்ற மாரிலாம் யோசிப்போம் இல்லையா ரோட்ல. அந்த மாரிலாம் இல்ல. இங்க கார்லாம் இந்த சைடு வராது. இன்னைக்கு ஒரு நாளு நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படின்றதுனால ரோட பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கங்க உட்காந்துருக்கவங்கள நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இவங்க எல்லாருமே ரோட்லயே தான் உட்காந்துருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாவே காரு, பஸ் அந்த மாதிரி வரும். இங்க வந்து ஷோ கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பட் வந்து எங்களால அந்த பிளாக்குள்ள போக முடியல. எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாங்க போற டைம்ல. ஃபுல்லாவே வந்து செம்ம க்ரவுட் இருக்கிறதுனால வந்து அந்த சைடு மட்டும் பிளாக் பண்ணியிருந்தாங்க. எங்களால எந்த சைடுமே போக முடியல. நாங்க இங்கேருந்தே வந்து அந்த கேப்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கும் அந்த வீடியோ காட்டணுன்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோவை நான் எடுத்துட்டு இருக்கேன். பாப்பாவும் நல்லா ஹாப்பியாக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. சரி ஓகே இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்குது நமக்கு வந்து நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பக்கம் நடக்கும் அந்த பக்கம் நடக்கும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடு காமிச்சிட்டு இருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால எங்களுக்கும் எங்கே நடக்கும் அப்படின்றது தெரியல. ஒரு வழியா வந்து நியூ இயர்க்கு வந்து இன்னும் 1 மினிட் தான் இருக்கு அப்படின்ற நிலைமையில பார்த்தீங்கன்னா, இந்த சைடு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பார்த்தா ட்வின் டவர்ல வந்து பில்டிங்கே டான்ஸ் ஆடுற மாரியே ஒரு ஃபீல் ஆச்சு. செம்மையா கலர் லைட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. எப்புட்றா இவ்ளோ லைட்டிங்ஸ் இந்த பில்டிங்ல அப்படின்ற மாரி எனக்கு இன்னுமே எந்த பக்கத்துலேருந்து ஏன்னா இந்த ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பியூர் ஒயிட்ல இருக்க மாரி இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பில்டிங்ல எல்லாமே கலர் மாறி 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 வர்றத. செம்ம வைபா இருந்தது. இந்த மியூசிக் கேட்கும்போது சரி, அந்த பில்டிங்கோட டான்ஸுமே வந்து பயங்கர வைபா இருந்தது. அந்த லைட்டிங்லாம் வந்து எனக்கு பில்டிங் அப்படியே கிட்ட பார்க்கும்போது அப்படியே பயங்கரமா இருந்தது. அது எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளோ ஹாப்பினஸ்ஸா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் நியூ இயரை வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா பில்டிங்கில் வந்து நம்பர் கவுண்ட் டவுன் போட்டிருந்தாங்க. 10லேருந்து 2026 அப்படின்னு சொல்லிட்டு 1 வரைக்கும் கவுண்ட் போட்டிருந்தாங்க. ட்வின் டவர் மேலே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தா சைடில் நடந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் கேமரா வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தோம். தீபாவளி அன்னைக்கு கூட இங்கே நான் இவ்வளோ பட்டாசை பார்க்கல. நியூ இயர் அன்னைக்கு இவ்வளோ வந்து கிராக்கர்ஸ் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குது அப்படின்றது ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. நிறையா பிளேஸில் இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து வீட்டு பக்கத்தில் ட்வின் டவர் இருக்குது, கண்டிப்பாக நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துடணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் இங்கே மெயினாக வந்தோமே. பட் வந்த வரைக்குமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இதை நல்ல வேளை நம்ம மிஸ் பண்ணல இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன்.
எனக்கு ஒரு புது அனுபவத்த தந்திருக்கு இந்த நியூ இயர். ஸோ வந்து நியூ இயர் அதுவுமா வந்து நான் புதுசா ஒரு விஷயத்த பார்த்துருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இது எல்லார் கூடயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருக்கு. எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் எனக்கு நல்லாவே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்கேருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் நாங்கள் வந்து ட்ரெயினில் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம். பட் வந்து இருக்கிற க்ரௌடை பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் நம்மளால் ஏறக்கூட முடியாது. ஏன்னா வரும்போதே அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. சரி போகும்போதும் நமக்கு வந்து க்ரௌட் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இங்கேருந்து நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. நாங்கள் மட்டும்தான் நடந்து போகிறதுக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நிறைய பேர் என் கூடயே நடந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட எனக்கு 3 ஸ்டாப்ஸ் கிட்ட இருந்தது. ஏன்னா 2 ஸ்டாப் வந்து ட்ரெயினில் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நடந்து போவோம். பட் 3 ஸ்டாப்புமே நாங்கள் வந்து நடந்தே போகிற மாதிரி தான் இருந்தது. பட் எல்லார் கூடயும் அப்படியே நடந்து போகும்போது எனக்கு வந்து அவ்வளோ லாங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியல. நம்ம இது நடந்தே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பார்த்தீங்கனாலே தெரியும், நியூ இயர் நைட்டு 12 மணிக்கு இவ்வளோ க்ரௌடு இந்த ஏரியாவில் வந்து நான் பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.